அண்மை செய்தி, 3 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜூலை 27 நேரில் ஆஜராகவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில். சுந்தரம், இப்ப இந்த 3 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? கண்டிப்பாக கோபாலன், அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் என்று சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, அதன் மூலமாக தேர்வு செய்யப்படும் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் தான் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. ஆனால் கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் துணை தாசில்தார்களுக்கு தாசில்தார் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த துணை தாசில்தார் எஸ் சீனிவாசன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த துணை தாசில்தார் வேலு உட்பட துணை தாசில்தார்கள் பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீட்டு முறையில் தாசில்தார் பதவி உயர்வு வழங்கியதை உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. மேலும் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை அமல்படுத்தாததால் துணை தாசில்தார்கள் நீதிமன்ற வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரை முன்பு இன்று விசாரணை கண்டபோது வருகிற 27ஆம் தேதி வருவாய்த்துறை செயலாளர் வி. ராஜாராமன், ஆணையர் எஸ்.கே. பிரபாகர், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கே. தராயு, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் எஸ். அருள்ராஜ் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் அன்று ஆஜராகாத அந்த அதிகாரிகளுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்க நேரிடுவதற்கு வாய்மையாக நீதிபதி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோபால். சுந்தரம், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.